ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்டர் 30,000 செக்மெண்ட்டில் நீங்கள் இப்போ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுடைய லிஸ்ட்டில் வைக்க வேண்டிய கன்சிடர் பண்ண வேண்டிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்னென்ன அதை தான் இந்த வீடியோவில் நம்ம லிஸ்டிங் பண்ண போகிறோம். அண்ட் இந்த பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய பெஸ்ட்டான ப்ரைஸிங் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆஃபரில் வரும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்காகவே டே டு டே ஆஃபர் அப்படின்ற ஒரு டெலகிராம் சேனல் நம்ம ரன் பண்ணிட்டு வந்துருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்டுக்கு வரக்கூடிய ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் அந்த டெலகிராம் சேனலில் நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதனால் ஆஃபர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டே டு டே ஆஃபர் டெலகிராம் சேனலுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் OnePlus உடைய OnePlus Nord 3. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் OnePlus Nord 3 லான்ச் பண்ணப்போ 30,000 32,000 கிட்ட ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ணாங்களா. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 29,000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கே கிடைக்குது. அண்ட் இந்த செக்மெண்ட்டுக்கு உண்மையிலே பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 1.5K ரெசல்யூஷனுக்கான AMOLED டிஸ்பிளே அப்படின்றது 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருப்பாங்க. இது போக 5000 mAhக்கான பேட்டரி, 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்கும். பர்ஃபார்மன்ஸுக்கு மெயினாக மீடியாடெக்கோட Dimensity 9000 அப்படின்ற இந்த செக்மெண்ட்டில் நம்ம லிஸ்டிங் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்லேயே பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். இது போக LPDDR5X UFS 3.0 சப்போர்ட் இருக்கும். 50 மெகா பிக்சல் IMX 890க்கான சென்சரோட ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி 29,000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கே 8+128GB வேரியன்ட் இப்போ கரண்ட்டாக அவைலபிளாக இருக்குது. ஸோ அண்டர் 30,000 செக்மெண்ட்டில் OnePlus மாதிரியான பிராண்டுக்கிட்டேருந்து ஒரு நல்ல பவர் பேக்டான ஒரு நல்ல ஆல்ரவுண்டட் ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த OnePlus Nord 3 இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக கண்டிப்பாக இருக்குது. அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த OnePlus Nord 3க்கு காம்பீட் பண்ணுற மாதிரி லான்ச் பண்ண iQoo Neo 7 Pro. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் நானும் யூஸ் பண்ணுறேன். அண்ட் நான் பர்சனலி சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த 30,000 செக்மெண்ட்டில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு டாப் நாச்சாக இருக்கும். Snapdragon 8+Gen 1 அப்படின்ற ப்ராசர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் பர்ஃபார்மன்ஸில் உங்களுக்கு குறையே இருக்காது. இது போக 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. பட் ஃபுல் HD+ ரெசல்யூஷனில் தான் இருக்கும். ஆனால் டிஸ்பிளே பேனல் உங்களுக்கு நல்லாவே பிரைட்டான பேனலாக இருக்கும். இது போக 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அதை சார்ஜ் பண்ண 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்கும். அண்ட் 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா தான் சாம்சங் உடைய GN5 அப்படின்ற சென்சர் பேக் பண்ணி இந்த பிரைமரி கொடுத்துருப்பாங்க. இது போக 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 8+128GB வேரியன்ட் இப்போ கரெக்டாக 31,000 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு லான்ச் பண்ணுறாங்க. பட் ஆஃபர் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 30,000 செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் கிடச்சிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த 30,000 செக்மெண்ட்டில் OnePlusக்கு அடுத்தபடியாக ஈவன் OnePlusஸை விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்த iQoo Neo 7 Pro இருக்குது. அண்ட் பர்சனலி நானும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பர்ஃபார்மன்ஸ் டாப் டச்சாக இருக்குது. கேமராவும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ எல்லாமே நான் அந்த iQoo Neo 7 Proவில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்களே பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இந்த ஃபீச்சர்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக iQoo Neo 7 Proவும் சூஸ் பண்ணலாம். இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட் ஆப்ஷனாக கண்டிப்பாக இருக்குது. அடுத்து எனக்கு இந்த 30,000 31,000 மாதிரியான பட்ஜெட்லாம் போகாதீங்க. 30,000 எனக்கு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா Poco கிட்ட இருந்திருக்கக்கூடிய Poco F3 Pro 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27,000 மாதிரியான செக்மெண்ட்டுக்கு 8GB 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனே ஆக்சுவலி அவைலபிளாக இருக்கும். அண்ட் இந்த செக்மெண்ட்டுக்கு 1.5K ரெசல்யூஷனுக்கான AMOLED டிஸ்பிளே, 12-பிட்கான AMOLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருப்பாங்க. இது போக இதில் 1800 nitsக்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், காமிங் உலகில் ஸ்விஃப்டஸ் மாதிரியான ப்ரொடெக்ஷனோட சூப்பரான டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருப்பாங்க. இது போக 5000 mAhக்கான பேட்டரி, 67 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் பண்ணாங்க. பர்ஃபார்மன்ஸுக்கும் மீடியாடெக்கோட Dimensity 8300 அல்ட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பவர் பேக்டான ஒரு சூப்பரான ப்ராசஸரும் இங்கே இருக்கும். கேமரா மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 64 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, ஆம்னிவிஷன் சென்சரோட ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோட எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸுமே ரொம்பலாம் மோசமாக இல்லை. ஆக்சுவலி ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே நான் செக் பண்ண வரைக்கும் கேமரா பர்ஃபார்மன்ஸும் Poco X6 Proவில் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, டீசெண்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதனால் ரொம்ப மோசமாக இருக்காது. பட் கம்பேரிட்டிவ்லி நம்ம லிஸ்டிங் பண்ணக்கூடிய அதர் ஸ்மார்ட் ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான ஃபீச்சரோட ஹைப்பர் OSோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 27,000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு 8GB 256GBக்கான ஸ்டோரேஜ் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ Poco கிட்ட இருந்து அண்ட் 30,000 27,000 மாதிரியான செக்மெண்ட்டுக்கு நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. இதுவே நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமான லுக்கில் கொஞ்சம் யூனிக்கான ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணணும் இந்த செக்மெண்ட்டில் அப்படின்னு நினச்சிங்கன்னா Nothing Phone 1 ஆக்சுவலி இப்போ 30,000 உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதனால் இதை கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஆக்சுவலி ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுக்கு முன்னாடி லிஸ்டிங் பண்ண ஸ்மார்ட் ஃபோன் அளவுக்கு இதில் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்காது. பட் கேமரா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா பின்பக்கம் 50 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்துருப்பாங்க. அண்ட் முன்பக்கம் 16 மெகா பிக்சல் செல்ஃபி இருக்கும். இது போக ஃபுல் HD+ ரெசல்யூஷனுக்கான AMOLED
டிஸ்பிளே 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் Snapdragon 778G Plus அப்படின்ற ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாம் இதுக்கு முன்னாடி லிஸ்டிங் பண்ண ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே கம்மியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் தான். பட் கொஞ்சம் குட் லுக்கிங் ஸ்மார்ட் ஃபோன், அந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸ் அந்த மாதிரி கொஞ்சம் யூனிக்காக அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணணும் இந்த செக்மெண்ட்டில் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் இந்த நத்திங் ஃபோன் ஒன்று போங்க. இதுவும் இப்போ உங்களுக்கு நமக்கு 30,000 ரூபாய்க்கு கம்மியான செக்மெண்ட்லேயே 8+128GB வேரியன்ட் கிடைக்குது. ஸோ அதனால் நத்திங் உங்களுக்கு ஓகே அப்படின்னா இதை கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இது போக நிறைய பேர் ரியல்மி ஃபேன்ஸ் இருப்பீங்க. ஸோ அதனால் ரியல்மி 12 Pro Plus 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக கேட்பீங்க. ஆனால் இதுவும் 30,000 ரூபா செக்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். ஏன்னா நல்ல ஃபீச்சர்ஸ் தான். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நமக்கு நத்திங் ஃபோன் ஒன்றில் பார்த்த மாதிரி இதுலேயும் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மி. Snapdragon 7S Gen 2 அப்படின்ற ப்ராசர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி இது 20,000 ரூபா செக்மெண்ட்டுக்கான ப்ராசர், பட் 30,000 ரூபா செக்மெண்ட்டுக்கான இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு ட்ராபேக். அதர்வைஸ் பார்க்கும்போது நல்ல ஃபீச்சர்ஸ் தான். நமக்கு டிஸ்பிளே AMOLED டிஸ்பிளே 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருப்பாங்க. 5000 mAh பேட்டரி, 67 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும். மெயினாக கேமரா பார்த்தீங்கன்னா பின்பக்கம் இருக்கக்கூடிய 3 கேமராவில் பிரைமரி 50 மெகா பிக்சலுக்கான கேமரா OIS சப்போர்ட்டோடு இருக்கும். இது போக ஒரு 64 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ சென்சர் ஆக்சுவலி இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ 3x அண்ட் 6xக்கான ஜூம் இருக்கும் அண்ட் 120xக்கான சூப்பர் ஜூமும் இதில் இருக்கும். ஸோ 120xக்கான ஜூம் வேணும், டெலிஃபோட்டோ லென்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் ஐ திங்க் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அது மெயினாக உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் ரியல்மி 12 Pro Plus போங்க. கண்டிப்பாக கேமரா சென்ட்ரிக்காக இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க. 30,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதேமாதிரி ரெட்மி ஃபேன்ஸ் ரெட்மி Note 13 Pro Plus இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க. ஆக்சுவலி கண்டிப்பாக வாங்கலாம். பட் ஆனால் ப்ரைஸிங் உங்களுக்கு 32,000 ரூபா மாதிரி போகும். பட் 8+256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம லிஸ்டிங் பண்ண 30,000 ரூபா செக்மெண்ட்டுக்கான மற்ற ஸ்மார்ட் ஃபோன்லாம் 128GBக்கான ஸ்டோரேஜ் ஆப்ஷன் தான் 30,000 ரூபா செக்மெண்ட்டில் கிடைக்கும். பட் இந்த ரெட்மி Note 13 Pro Plusல 128GBக்கான ஸ்டோரேஜ் ஆப்ஷனை கொடுக்காம டேரெக்டாகவே 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இதோட ப்ரைஸிங் 32,000 ரூபா அப்படின்ற மாதிரி போகும். பட் இந்த செக்மெண்ட்டுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இதுலேயும் கம்மி தான். மீடியாடெக் கூட Dimensity 7200 அல்ட்ரா அப்படின்ற ப்ராசர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டுக்கு இதை விட ரொம்பவே பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் இருக்குது. ஆல்ரெடி நம்ம லிஸ்டிங் பண்ணியிருக்கோம். பட் இது இந்த செக்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கம்மி தான். பட் இதை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஆல்டர்னேட் ஃபீச்சராக இருக்கும். டிஸ்பிளே 1.5K ரெசல்யூஷனுக்கான கர்வ்டு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் 1800 nitsக்கான பிரைட்னஸ் வேல்யூட கொடுத்துருப்பாங்க. காதிங் ஒரு லெக்லஸ் விக்டர்ஸ்க்கான ப்ரொடெக்ஷன்லாம் இருக்கும். இது போக 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி, 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் கேமரா சென்ட்ரிக்காக பார்க்கும்போது 200 மெகா பிக்சல் சாம்சங் உடைய HP5 அப்படின்ற இந்த சென்சரோட ட்ரிபிள் ரியர் கேமரா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட கொடுத்துருப்பாங்க. முன்பக்கம் 16 மெகா பிக்சல் செல்ஃபி, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அண்ட் IP68க்கான ரேட்டிங் இருக்கும். ஆக்சுவலி இந்த செக்மெண்ட்டில் நம்ம லிஸ்டிங் பண்ண ஸ்மார்ட் ஃபோன்லேயே IP68 ரேட்டிங் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அது இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ அது உங்களுக்கு வேணும். அண்ட் மெயினாக மற்றபடி இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் ஆல்ரவுண்டடான ஃபீச்சர் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் கம்மி அப்படின்றதுனால அது உங்களுக்கு ஓகே. பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருந்தால் ஓகே. பட் ஆல்ரவுண்டடான மற்ற ஃபீச்சரோட ஒரு ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் 32,000 ரூபா மாதிரியான செக்மெண்ட் போனால் பரவாயில்ல வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெட்மி Note 13 Pro Plusஐயும் கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் அதர்வைஸ் உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன், இந்த ரெட்மி, ரியல்மி அண்ட் நத்திங் 3 ஸ்மார்ட் ஃபோனுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம லிஸ்டிங் பண்ண அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு போயிடுங்க. அது உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் மற்றபடி இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் ஓரளவுக்கு ஆல்ரெடாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி எனக்கு இப்போ இந்த 30,000 ரூபா செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது, கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுன சில ஸ்மார்ட் ஃபோன்ஸை நான் உங்களுக்கு லிஸ்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி நான் லிஸ்டிங் பண்ண இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு பெஸ்ட்டாக படுது? நீங்கள் 30,000 ரூபா செக்மெண்ட்டில் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் கன்சிடர் பண்ணுவீங்க? இல்லை இதை விட்டுட்டு வேறு ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.